என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்ன மச்சான், காலையில என்ன வர சொல்லிட்டு நீ ஏதோ கனவுல நிக்க மாதிரி இருக்கு. கனவுல நிக்க மாதிரியா இருக்கு. வேற அப்படிதான் இருக்கு. ஏதோ விஷயம் இல்லாம என்ன கூப்பிட மாட்டியே? அதுவும் காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சுலாம் எழுப்பியிருக்க. 4 மணிக்கே போன் பண்ண பிறகு வந்திருக்க பாரு 6 மணிக்கு. ஆபீஸ் இருக்கனாலே 9 மணி வரைக்கும் நீண்டு நிமிர்ந்து தூங்குவோம்ல. லீவு நாள் தானே, ஆபீஸ்ல உள்ள எவனும் போன் பண்ண மாட்டேன்னு போனை வேற சைலண்ட்ல போடாம விட்டுட்டேன். ஏதோ பதட்டமா பேசுனேன்னு சொல்லிட்டு தான் அடிச்சு பறந்து வந்திருக்கேன். மேட்ரு என்னன்னு சொல்லு. ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? காருக்கு பெட்ரோல் போட்டு வரணுமா இல்ல பைக்குக்கு பெட்ரோல் போட்டு வரணுமா? பெட்ரோலா? ஆமா, ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன்ல. காருக்கு பெட்ரோல் போட்டதுக்கெல்லாம் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கோன்னு கூப்பிட்டுருக்கேன். கோபப்படாம சொல்லு. அவசரமா வீட்டுக்கு தெரியாம ஒரு கல்யாணம் பண்ணணும். பையன் பக்கம் நீ இருக்க, பொண்ணு பக்கத்துக்கு இன்னொரு ஆள் வேணும். சும்மா சிம்பிளா கோயில வச்சுதான். யூ மீன் சாட்சி கையெழுத்து? ஆமா, அதுக்குதான். ஆமா, யாருக்கு? எனக்கும் தமிழுக்கும். அட பாவி, நானே டம்மி பீஸ். நீ என்னடானா உங்க அம்மாட்ட என்னைய மாட்டி விட பாக்குறியா? என்னால முடியுமா முடியாதா? சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு காய்கறி வாங்குறது கூட்ட மாதிரி கூப்பிடாம பாரு. இல்ல கேக்குதான் இல்லையா மரமட்ட காத்துல? நீ என்னமோ பேசுற மாதிரி எனக்கு கேக்குது, ஆனா ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. தமிழ கல்யாணம் பண்ண போறேன். என் பக்கம் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு நீ இருக்க. நான் இருக்கேன். கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நான் இருக்கணும்ல. தமிழ் பக்கம் சைன் பண்றதுக்கு யாராவது வேணும்ல. உடனே யாரையாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? வாங்கிட்டு நம்மள. இல்ல மச்சான், நீ பேசியது என்ன மாதிரி தெரியுமா இருக்கு? உடனே ஏதாவது கேப் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்ட மாதிரி இருக்கு. நான் என்ன சிச்சுவேஷன்ல நின்னு பேசிட்டு நிக்கேன்? நீ என்னடானா வந்த நேரத்துல இருந்து கேப் பெட்ரோல் காரன் பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணு போட்டேன்னு வைல கண்ணாடி தெரிச்சுதான் பாத்துக்கா. எப்படி நான் பேசுறது உனக்கு எப்படி இருக்கு? இதே மாதிரிதான் நீ பேசியதான் இருக்கு. கல்யாணம் பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். நீ என்னடானா ஒத்த வார்த்தையில கையெழுத்து போடுறதுக்கு ஆளு ரெடி பண்ணி சொல்லி முடிச்சுட்ட. உங்க வீட்டுல 2 வருஷமா உனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காவ. எவ்வளவு பொண்ணு பார்த்தோம், அவங்களுக்கும் பிடிக்கல, நீயும் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்க. எவ்வளவு ஆசையில இருக்காங்க. நீ என்ன ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்கன்னு பாத்தியா? திருட்டு கல்யாணம் ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்க. திருட்டு கல்யாணமா? இல்ல இது காதல் கல்யாணம் தான். உன்னால முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லு. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ண உனக்கு என்ன? உன்னால முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லு. முடியாது. உனக்கு ஏதாவது பிரச்சனை வர நீ நினைச்சுன்னா உன் பாட்டுக்கு அப்படியே நடைக்கட்டு. எனக்கு பிரச்சனை வரேன்னு ஒதுங்கியே நினைச்சியா? இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்கார நீ. ஆதி சின்ன பையன். ஆனா உன் கல்யாணத்தை பத்தி எல்லாம் அம்மா எவ்வளவு கனவுல இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? அம்மாவை விடு, அப்பாவை பத்தி யோசிச்சியா? ஏற்கனவே அம்மா கிட்ட நான் தமிழ் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு யாரோ போட்டு கொடுத்துருக்காவ. நீ இருக்கும் போதானே பேசினவ. என்ன சொன்னாவன்னு கேட்டல. இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு தகுதின்னு ஒண்ணு இருக்கணும்னா நல்ல குடும்பம்னு சொன்னாவ. அம்மா அப்பான்னு பெரிய குடும்பத்தோட இருக்க பொண்ணாதான் வரணும்னு சொன்னாவ. கேட்டுக்கிட்டு தானே இருந்த. ஆமா, இருந்தாலும் உன் ஆசையை ஒரு தடவை நீ சொல்லலாம்ல. அன்னைக்கு நைட்டே நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டேன். எல்லாரும் பணம் காசை பத்தி தானே பேசுவாங்க, நீங்க என்ன குடும்பத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வீட்டுக்கு வரப்போறவ அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு ஆசைப்படல. வரப்போறவ 4 சொந்த பந்தத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ் இதை தான் வச்சு புலம்பிட்டு இருக்கா. எனக்குன்னு யாருமே இல்ல, எதுவுமே இல்ல, நான் எப்படி உங்களுக்கு பொருத்தமானவான்னு கேட்கா. இதுல அம்மா மனசுல இதுதான் இருக்குன்னு தெரியும் போது எவ்வளவு வருத்தப்படுவா. வருத்தப்படாத விடு, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுவான்னு நினைக்கிறியா? தமிழ் சென்டிமெண்டா லாக் ஆகுற பொண்ணு. ஏற்கனவே அம்மா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. இனி தமிழை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லி ஆசிரமத்துல போய் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டாங்கன்னா நிஜமா மச்சான், என்னால அவளுக்கு ஒரு கஷ்டம் வர்றதா என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ ஆசிரமத்திலே போய் பேசிருக்கலாம்ல. பேசுறேன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்தா வேண்டாம் ஏதாவது சொல்லிடுவாங்க. யார் எதிரா நின்னாலும் என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிடுவான். ஆனா விக்கி, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாம தமிழோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினவன் நீ. நீயாச்சும் தமிழ் கூட 2 வருஷமா தான் பழக ஆரம்பிச்சிருக்க. ஆனா அவ மனசுல அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்தே உனக்குன்னு ஒரு இடம் வச்சிருந்தா. ஆனா அது காதல் இல்ல மச்சான். ஏதோ உனக்குன்னு ஒரு இடம் இருந்துடலாம். அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாரும் உங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கும் போது நீ வேண்டான்னு முடிவெடுப்பாளா? நீ சொல்றது வேணா சராசரி பொண்ணுங்களுக்கு பொருந்தலாம், தமிழுக்கு பொருந்தாது மச்சான். யார் மனசையும் கஷ்டப்படுத்திட மாட்டா. அம்மா மனசுல இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாலே அவளா ஒதுங்கிடுவா. எப்படியாவது வீட்டுல அப்பா மூலமா அம்மா மனசையும் மாத்தி ஆசிரமத்துல பேசி கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தேன். இப்ப என்னடானா அவ கூடவே வளர்ந்த வினித்து கல்யாணம் பண்ணி வைக்க பாக்காங்க. நேற்றுக்கு ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்கவங்க சர்ச்சில் உள்ள ஃபாதர்ட்ட எல்லாம் பேசிட்டாங்களாம். அவளுக்கு சர்ச்சை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதா? இப்படி ஒரு வழியில யோசிச்சாலாம் தமிழ் மேல எல்லாருக்கும் எவ்வளவு அக்கறை இருக்குன்னு தெரியுதுலாம். நானே இப்படி யோசிக்கும் போது தமிழ் எவ்வளவு யோசிப்பா. வினித்துக்கு அவன் ஆசிரமத்துல பேசினதே அவளால தாங்க முடியல. எப்படி மச்சான், இன்னைக்கு 10 மணிக்கு நிச்சயதார்த்தம். என் தமிழ் எவ்வளவு வருத்தப்படுவான்னு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. வேண்டான்னு சொல்லிட மாட்டா. புரியுது. இப்ப விட்டா எனக்கு தமிழ் கிடைக்க மாட்டா, அது மட்டும் எனக்கு தெரியுது. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க, ஏத்துக்காமலா போவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்ப உடனே தமிழ் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன்னு அவகிட்டே நான் சொல்லல. உடனே ஒரு தாலி வாங்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுக்கணும். காசு ஏதாவது தேவைப்படுதா? காசா? ஆமா, உடனே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்க. தாலி எடுக்கணும்னு சொல்ற, வேற ஜுவல்ஸ் வாங்கணும்னு சொல்ற.
10 lakhs 15 lakhs கையில வச்சிருப்பியா? அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு எடுத்தா வீட்டுல கேட்பாங்க எல்லாம். என்னைக்கு தமிழ் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு நான் அனாதான் அவ சொல்ல ஆரம்பிச்சாலோ அன்னையில இருந்தே என் அக்கௌண்ட்டுக்கு வர சேலரி எல்லாம் அவளுக்காகவே நான் ஒதுக்கிட்டேன். என்னன்னு சொல்ற? அதெல்லாம் நான் அவ பேர்லயே போட்டு வச்சிருக்கேன். இன்னும் half an hourல அந்த காசெல்லாம் எடுத்துடலாம். நீ என்ன சொல்ற? ஏன்? நீ என்னமோ அவகிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கான்னு நான் நினைச்சேன். பணத்திலேயே வளர்த்துட்டாவ உன்ன. என்னைக்காவது அந்த பொண்ணை கைவிடும் போது அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா உன்னை நினைச்சு இப்ப எனக்கு பெருமையா இருக்கிறான். என்ன கேட்டா கோயில்ல போய் இப்போ கல்யாணம் மட்டும் பண்ணுங்க, நேரம் இங்க கூட்டு வா, உன் மேல உள்ள பாசத்துல கண்டிப்பா ஏத்துப்பாங்க. உடனே ஒருவேளை ஏத்துக்காட்டாலாம் சீக்கிரமா ஏத்துப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணாட்டா அது கல்யாணமே கிடையாது. இல்ல கல்யாணம் பண்ணி நீ தமிழை இங்க கூட்டு வந்ததுக்கு பிறகு இப்படி ஆயிட்டே நம்பி அவங்களே வருத்தப்பட்டு கிராண்டா ஃபங்க்ஷன் ஏதாவது எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது நார்மல் கல்யாணம் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ம் நீ போய் ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிடா. இன்னும் என்ன யோசனை? எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. தமிழை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு ஆதிக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்படுறது அவனுக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கே விட்டு கொடுத்துருவேன். லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இது. அவன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. இப்பதான் அவனே ஃபர்ஸ்ட் இயர் படிக்கான். உன்னை புரிஞ்சுப்பானான்னு தெரியல, ஆனா வேணா ஷேர் பண்ணிக்கான். ம் ஆதி, வாங்கம்மா. மக்களே படிச்சுட்டே இருக்கேன். ஆமாம்மா சொல்லுங்க. காலையில 4 மணில இருந்தே ரூம்ல லைட் எரியுதுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாவ. அத 4 மணிக்கு லைட் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைச்சேன். கொஞ்சம் வேலையா இருந்தா அதான் அப்பா உடனே வர முடியல. ஆமாம்மா, இன்னைக்கு மாடல் எக்ஸாம் இருக்கா, அதான் படிச்சுட்டு இருக்கேன். மாடல் எக்ஸாம்னா மொத்த பாடமா வரல. நீ 4 மணில இருந்து தான் படிச்சிட்டு இருக்க. ராத்திரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு 10 மணிக்கு வந்திருக்க. அம்மா இருங்க, சும்மா ரீட் மட்டும் பண்ணா போதும். ஒரு புக் ஃபுல்லா இருக்க பாடத்தை 4 மணில இருந்து முடிச்சிடுவியா? ஏற்கனவே படிச்ச பாடம் தான். எனக்கு டெஃபினிஷன் டயக்ராம் மட்டும் மண்டையில ஏறினா போதும். அதானே. அம்மா நிக்காங்க. நீ என்ன ஒரு நாள் இல்லாம ஆதி ரூமுக்கு வந்திருக்க? இல்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன ப்ரோ, ஓடி போறியா? ஓடியா? என்ன கேட்டா? இல்ல ரன்னிங்கான்னு கேட்டேன். யாதி, என்னம்மா? படிக்க பையன மாதிரியே பேசிய. இல்ல காலையில ஜாக்கிங் போயிட்டு அப்படியே வந்த மாதிரி இருக்காதே, ரன்னிங்கான்னு கேட்டேன். அதுக்கு அப்படி கேட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க? நான் வேற என்னமோ ஏதோ நினைச்சேன். பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். என்ன ப்ரோ ரன்னிங்கான்னு கேட்டேன். ஒன்னையெல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு பேச வந்த பாரு. இல்லல, ஜாகிங் போயிட்டு அப்படியே வந்த மாதிரி இருக்குல்ல, அதான் ரன்னிங்கான்னு கேட்டேன். அது மட்டும் இல்லாம வேத்து விறுவிறுத்து வந்திருக்க பத்தியா? அதான் நீ எல்லாம் கூட பிறந்தவன் சொல்லிக்கிட்டு உன்ன ஒரு மனுஷனா மதிச்சு பேச வந்த பத்தியா? இங்க சென்டிமெண்டெல்லாம் ஆகாது. நைட்டு ஃபுல்லா ஊரை சுத்திக்கிட்டு காலையில புக் எடுத்து வச்சு படிக்க பத்தியா? நீ வேணா லைஃபை என்ஜாய் பண்ணாம அந்த ஸ்கூல்ல தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடு. என்னால எல்லாம் மெஷின் லைஃப்ல வாழ முடியாது. கடவுள் தந்திருக்கிறது ஒரே லைஃப், அத எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா வாழணும். எது ராத்திரி 10 மணி 11 மணி வரைக்கும் ஊர் சுத்ததா? அது ஊர் சுத்தது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்றது. சரி, என்ன ஜென்மமோ. எங்க விளையாட போனாலும் எங்க போனாலும் என்னால வீட்டுல ஏதாவது பிரச்சனை வருதா இல்ல யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி அவளா பண்ண மாட்டாவேலா? அவ்வளவு டீசெண்டாக்க நாங்க எந்தாலே போய் தோல 3 காலு கிளம்பி வெளியே வரும்போது லைட் கிடக்கு, அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் அது படிக்கிறதுக்காண்டி 3 மணிக்கு எழும்பிட்டேன். 3:15 உனக்கு என்ன வேலை? யாருக்காவது தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தியா? நல்லாவே தெரியுது, அவளை வச்சுதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நான் வாரேன். ப்ரோ ஏம்ல ஓடாதுங்க, நடந்தே போங்க. உன்னெல்லாம் அடிச்சு விளக்கியல பத்தியா? இல்ல ஓடினா கூட வரவங்களுக்கு கால் வலிக்கும்ல. அது என்ன அங்க சத்தம்? இல்ல நீ என் தம்பி இல்ல, கடவுளா நினைச்சு கும்பிட்டு கேட்கேன். சத்தம் போட்டு மாட்டி விட்டுறாத. என்ஜாய். வீட்டுல இன்னைக்கு சரவெடி வெடிக்க போகுது, இதுல என்னத்தை என்ஜாய்? இனி யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. மெதுவா பேசி கோயிலுக்கு வர சொல்லிட வேண்டியதுதான். கடைசி நேரத்துல நம்ம ஏதாவது பண்ணுவேன்னு நம்பிக்கையோட இருப்பா. ஹலோ, ஆ சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, இன்னும் அழுது முடியலையா? அதெல்லாம் இல்ல, சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்குதியா? நைட்டு ஒரே அழுகையே அழுதுட்டு இருந்த. அதான் நீங்க பார்க்க வந்ததுக்கு அப்புறம் அழல. ஓ அப்படி. ஏன் அழுதுட்டே இருக்கணுமா? அழுதுட்டே இருன்னு சொல்லல, எவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது. நீ என்னடானா நார்மலா பேசிட்டு இருக்கலாம், அதான் கேட்டேன். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் நைட்டு பார்க்க வந்தீங்கல்ல, ஆமா வந்தேன். எப்படியும் ஏதாவது பண்ணிருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ஏதாவது பண்ணிருவேனா? ஏதாவது பண்ணி நிச்சயம் நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. சரி, குளிச்சிட்டியா? நைட்டு நீங்க பார்க்க வரும்போது எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன். என்னமோ தூங்கவும் இல்லையா? ஏதாவது பண்ணி நிச்சயம் நடக்காம போயிட நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒரு பயம் இருக்கும்ல, பயத்திலே தூக்கம் வரல. இன்னையில இருந்து நல்ல நிம்மதியா தூங்குவ பாரு. எலும்பி குளிச்சுட்டு ஆசிரமத்துல இருந்து 2 தெரு தாண்டி ஒரு கோயில் இருக்கலாம். எந்த சர்ச்சு? சர்ச் இல்ல, டெம்பிள். ஆமா. அங்க ஒரு 1 hourல வந்துரு. நானா? ஏன் கோயிலுக்கு வர மாட்டியா? இல்ல இல்ல, அத சொல்லல.
குளிச்சுட்டு வான்னு சொன்னீங்களா? கோயிலுக்கு பின்ன எப்படி வருவாங்க? கண்டிப்பா வாரேன். ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கோயில்ல பெரிய விசேஷம் ஒண்ணு நடக்குது இன்னைக்கு. 2 பேருமா சேர்ந்து வேண்டிக்கிட்டா சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும். என்ன வாரியா? ஆ கிளம்பி வாரியான்னு கேட்டேன். வந்துடுறேன். சரி, சீக்கிரமா ரெடி ஆகுனா? ஆ உண்மையை சொல்லாம கூப்பிடியும். இது ஏதாவது பிரச்சனையில் போய் முடியுமான்னு தெரியலையே. வரட்டு சொல்லிக்கலாம். நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியாமலா இருக்க போகுது. இன்னையிலேருந்து நான் நிம்மதியா தூங்குவேன்னு நீங்க சொன்னதுலயே தெரியுது. 2 வருஷமா நம்ம கல்யாணத்தை நினைச்சுதான் பயந்து இருக்கேன். நீங்க எப்ப என்ன முடிவெடுப்பீங்கன்னு கூட தெரியாமலா இருப்பேன். என்ன மச்சான், வந்துருவாங்க எல்லாம்? அதெல்லாம் வந்துருவா. உண்மையை சொல்லிதான் கூப்பிட்டியா? உண்மையை சொன்னா வரமாட்டாளோன்னு ஒரு பயமாவும் இருந்து. அதான் கோயில்ல விசேஷம் இருக்கு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேண்டிக்கிட்டா கூடிய சீக்கிரம் நல்லதை நடக்கான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஏமாத்திர மாட்டாங்கல்ல, இங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்குதான் அங்க நிச்சயதார்த்தம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் சமாளிச்சுட்டு வரணும்ல. இதோ வந்துட்டா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சரி மச்சான், நீ பேசிட்டு நில்லு, நான் இப்ப வந்துடுறேன். ம். ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு எல்லாரையும் உதறிட்டு உடனே வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பா. கோவப்படாம பொறுமையா புரிய வை. பொறுமையாவா? நீ சொன்ன உடனே அதுக்கு ஷாக்கா தான் இருக்கும். அதெல்லாம் முடியாதுன்னு தான் புலம்புவா. அந்த நேரத்துல கோவப்பட்டு வார்த்தை விட்டுறாத. பொறுமையா பார்த்து பக்குவமா பேசி புரிய வை. சரி. விக்கி, என்றும் பிரிந்திடா வண்ணம் உந்தன் கையை இருக்கியே கோக்கத்தா பூமி அருந்திடா காதல் ஒன்றை தருவேன் நிரப்ப உன் நெஞ்சும் தா தனிமையில் உன்னை நான் நீங்காத உரிமை வேண்டும் தா. ஆசிரமத்துல என்ன சொல்லிட்டு வந்த? அகிலா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்குன்னு கேட்கலையா? ம்ஹும். ரொம்ப நம்புறாங்கல்ல, அதான் எதுக்குன்னெல்லாம் கேட்கல. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? பிடிச்சதுனால தானே வந்திருக்கேன். எதுக்கு கூப்பிட்டிருந்தாலும் பிடிக்குமா? ம் எதுவா இருந்தாலும்? எதுவா இருந்தாலும் சம்மதம் தான். இதுல சாரியும் கொஞ்சம் ஜுவல்லாம் இருக்கு, அதை போட்டுட்டு வா. அது பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு பாரு, வெளியிலே ஒரு பொண்ணு நிக்க, அவ ஹெல்ப் பண்ணுவா. இல்ல, நானே கட்டிடுவேன். சாரி மட்டும் போதும், ஜுவல் வேண்டாம். வேண்டாம் ஐயா. சாரி வாங்கிக்கிடுறேன்ல. முத 2ஐயும் வாங்கிக்கா. போட்டுட்டு வான்னு சொன்னா போட்டுட்டு வா. அதான் சாரி வாங்கிக்கிடுறேன்ல, ஜுவல்லாம் எனக்கு எதுக்கு? இது மேல எல்லாம் எனக்கு ஆசையே இல்ல. அது எனக்கும் தெரியும், ஆனா போடுன்னு சொன்னா போட்டுக்கா. இதெல்லாம் யாரோடது? உன்னோடதுதான், அதுல என்ன டவுட்டு? இல்ல, திடீர்னு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னா? கொண்டு வந்திருக்கேன்னா? இல்ல, ஒன்றும் இல்ல, நான் போட்டுட்டு வரேன். சீக்கிரம் வா. ஆ என்ன ஆச்சு இவளுக்கு? சாதாரணமா ஒண்ணு பேசினாலே 70 கேள்வி கேப்பா. எதுவுமே சொல்லாம அவ பாட்டுக்கு வாங்கிட்டு போறா. விசேஷம்னு சொன்னோம்லாம், அதை நம்பிட்டு வாங்கிட்டு போறாளோ. என்னடா புரிய வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு நினைச்சேன், 2 நிமிஷத்துல வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. கோயில்ல விசேஷம் சொன்னேன்ல, அதுக்காக சாரி எடுத்து கொடுத்துருக்கேன்னு நினைச்சாலும் என்னமோ. சரி, ஓகே, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். விக்கி, கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுல என்ன வேணாலும் நடக்கலாம். தமிழை ஏத்துக்கவே முடியாதுன்னு கூட உங்க அம்மா சொல்லலாம். அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணை கொண்டு விட்டுட்டு வந்துருவியா? ஏய், அதுக்கு கல்யாணம் பண்றேன் இல்ல, எமோஷனலா எப்படி வேணா உன்னை பிளாக்மெயில் பண்ணலாம்ல. உன் பக்கம் இருந்து யோசிக்க மாதிரி யாரும் இல்லாத பொண்ணு, அந்த பொண்ணு பக்கம் இருந்து நான் யோசிக்கணும்ல. ஏன்னா பிறந்ததுல இருந்தே நீ எப்படி வளர்ந்தேன்னு பாத்துட்டு இருக்க எனக்கு தெரியும். ஒரு ஸ்கூலோட ஏஓ, எல்லா வேலையும் கத்துக்கிட்டு இந்த 2 வருஷத்துல அந்த ஸ்கூலை நீ தான் எடுத்து நடத்த போற. ஏதாவது நான் கைவிட்டுற மாட்டேன்ல. ஏன்டா நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? சரி, ஓகே, பாத்துக்கா. வராங்க, அப்படியே பேசி கூட்டிட்டு வந்துரு. ஸ்ரீராமா, என்னை பிரிய வேண்டாமா? ஸ்ரீராமா, நிழலறிய வேண்டாமா? நாளை நிகழ்ந்திடும் காட்சியொன்றை இன்றே எழுதுகோள் தீட்டுமா? நேற்றே எழுதிய பாடல் ஒன்றை காலம் நாளையும் நீட்டுமா? ரகசிய நெருப்பு ஒன்றன் உள்ளே இருக்கு வாசம். எதுக்கு இப்படி பார்த்து நிக்கீங்க? இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். ஆ இல்ல, அளவெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கேன். எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது. அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணாளா? அதெல்லாம் இல்ல, நான் தான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி, எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு தெரியுமா? ஒய் குல்ஃபி. எதுக்கு நீங்க கூப்பிட்டிருந்தாலும் நான் வந்து தானே ஆகணும். எதுக்கா இருந்தாலும். ஆமா, அதுல எதுக்கு இத்தனை அழுத்தம் கொடுக்குறீங்க? நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு. போமா? போலாம். போலாமா? ம் நான் என்ன சொன்னேன்னு ஒழுங்கா கேட்டுச்சா? போலாங்கிற. கேட்டுச்சு, தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். தெரிஞ்சு வந்தியா? தமிழ், நான் உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா முதலே தெரியுங்கிற. நம்ம பழக ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆகுது, இதுல ஒரு நாள் கூட நீங்க என்கிட்ட சர்ச்சுக்கு போக கூடாது, நீ எதுக்கு அங்க உள்ள வேலையெல்லாம் இழுத்து போட்டு பாக்குற, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இதெல்லாம் மறந்துரு அப்படின்னு எல்லாம் நீங்க பேசினதே இல்ல. எப்போ நீங்க கோயிலுக்கு வருவீங்க, ஒரு தடவை கூட இனிமே நீ இங்க தானே வந்தாகணும் அப்படின்னு நீங்க என்ன பிரெயின் வாஷ் பண்ணது கூட இல்ல. என்ன சொல்ல போனா வாரியான்னு கூட கேட்டதில்ல. அப்படிப்பட்ட நீங்க கோயிலுக்கு வான்னு கூப்பிடும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கோமா? இல்ல விக்கி.
பொய் சொல்லாத குல்ஃபி. நிஜமாவே கோவம் இல்ல. அப்பவே நீங்க பேசுறேன்னு சொன்னீங்க. நான் தான் பேச விடல. எத்தனை தடவை சொன்னீங்க பிரச்சனை வந்தாதான் அதுக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு. பயந்து உங்களையும் பேச விடாம நானும் பேசாம இருந்துட்டேன். என்னாலதான் இன்னைக்கு எல்லார் மனசும் கஷ்டப்பட போகுது. இப்போ நீங்க சொல்றதை கேட்காம இருந்தேன்னா உங்களையும் இழந்துருவேன். ஏற்கனவே மனசளவுல உங்க கூட வாழ்ந்துட்டேன். இது நான் என் ஃப்ரெண்டுக்கு பண்ற துரோகமாவா இருக்கும். அவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் இல்லைங்க. அப்போ எந்த கோவமும் இல்லையா? இல்லைங்க. சந்தோஷமா ஏத்துப்பியா? விக்கி விக்கி அம்மா வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் சாப்பிடாம வரல. இது இந்த வீட்டோட ஒளிஞ்சு போயிட்டான்னு நினைச்சேன். இதை நான் குப்பை தொட்டியில தூக்கி போட்டே 3 வருஷத்துக்கு மேல ஆகுதே. இவளை யார் மறுபடியும் தூக்கி இங்க வச்சிருப்பா? இப்ப 2-3 மாசமா தான் அவன் முகத்துல ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. இந்த நேரத்துல மறுபடியும் இவளை தூக்கி இங்க யார் வச்சிருப்பா? இந்த ஆதி பார்த்த வேலையோ என்னமோ. சே, வாழ்ந்தது 2 மாசம், 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவ போட்டோ இங்க இருந்து மாறையில. அம்மா என்னம்மா செவரை பார்த்துட்டே நிக்கிறீங்க? சாப்பிட வரலையான்னு தான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். போங்கம்மா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நான் கேட்கேன், தப்பா எடுத்துக்கிட்டாதா? இந்த போட்டோ மறுபடியும் இங்க வந்திருக்கு. இது இந்த ஆதி பார்த்த வேலை தானே? இல்லம்மா, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். நீயா? அவதான் இந்த வீட்டை விட்டே போயிட்டா இல்ல, மறுபடியும் அவளை இப்படி தொங்க விடணுமா? அந்தால தூக்கி எறியாம. எனக்கு புரியலம்மா, என் ஒய்ஃப் போட்டோ என் ரூம்ல இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது உனக்கு நாங்க வேற பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். நீ என்னடானா இந்த நேரத்துல இவ்வளவு தூக்கி வச்சிட்டு இருக்க? பொண்ணு பாக்குறீங்களா? நான் தான் எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. நீ என்ன பைத்தியமா? அவதான் கர்ச்சிப் மாதிரி உன்னை தூக்கி போட்டு போயிட்டா இல்ல. உன் அன்புக்கு தகுதியே இல்லாத ஒருத்திய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப தலைவலியா இருக்குமா? இத பத்தி எல்லாம் இப்ப பேசாதுங்க. எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படவும் இல்ல, உங்கள்ட்ட கேட்கவும் இல்ல. கொஞ்ச நாளாவது என்ன இப்படியே விட்டுருங்க. இந்த பாரு விக்கி, யாருமே இல்லாத அனாதாவா? அவளே உன்னை தூக்கி போட்டு வேற வாழ்க்கைய பார்க்க போயாச்சு. உனக்குன்னு நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நீ என்னடானா எங்க அன்பையெல்லாம் புரிஞ்சுக்காம அவளே நினைச்சிட்டு எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீங்க எதுக்காகமா அடிக்கடி அவ அனாதான் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுதானே உண்மை. இத பத்தி எல்லாம் உங்கள்ட்ட ஆர்கியூ பண்ற மனநிலையில நான் இல்ல. இந்த பேட்ச் எதுவும் எடுக்காம என்ன தனியா விட்டுருங்க. இல்லையா பிடிக்கலையா மறுபடியும் எங்கேயாவது தனியா போய் இருந்துருக்கீங்க. உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீ வாழணும்ல. சாப்பிட கூப்பிட தானே வந்தீங்க, போங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இனிமே எப்படி நீங்க இருக்க நான் பாக்குறேன். சிறையா இருக்கு, எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம். வேற பின்ன கல்யாணம் பண்ணாமல நீ இருக்க போற? நீ என்ன என் ரூம் பக்கமே வரமாட்ட? இப்ப என்ன? சத்தம் கேட்டதேன்னு வந்தேன். பரவாயில்லையே, போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்க. சும்மாவா பெரியவங்க பழமொழி எல்லாம் சொல்லி வச்சிருக்காவ? கூட இருக்கும்போது யாருக்கு தான் அருமை தெரிஞ்சிருக்கு. பாடம் எடுக்கிறதுக்கு தான் வந்தியா? இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வச்சிருக்காத பாத்துக்கா. சேச்சா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குல்ல. எவ்வளவு பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் பொண்டாட்டி அடிச்சு துரத்திட்டு போட்டோ வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இது எங்களுக்கு எல்லாம் பெருமை தான்ல. நேத்தைக்கு வரைக்கும் நான் இப்படி வந்தா அப்படி போவேன், அப்படி வந்தா இப்படி போவேன். அதானே இனிதானே உன் கண்ணுக்கு நான் படுவேன். உனக்கானவியெல்லாம் உன் கண்ணுல பட்டாச்சுல. இனிமே ஜாட பேச்சு பேசுறதுக்கும் குத்தி பேசுறதுக்கும் வந்துதானே ஆகணும். உன்ட ஜாடமாடையே பேசி எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது? நிஜமாலுமே உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு எனக்கு. பெயர் இங்க இருந்து கண்ணா பின்னான்னு திட்டிருவேன் சொல்லிட்டேன். போதாம்ல போறேன். வேற பின்ன உன்னை பார்த்து நிக்கிறதுக்கா வந்தேன். போ போய் கடலை பொடி வேலையை பாரு. அதுக்குதான் போறேன். சரி, எரிச்சலா வருது. சலங்கையே கொஞ்சம் பேசு, மௌனமே பாடல் பாடு. இவ்ளோ அழகுடி நீ. மொழியெல்லாம் ஊமையானா பிடி. கண்ணீருரையாடும் அதில் கவிதை அரங்கேறும். முதல் முறை எனக்கு அழுதிடத் தோன்றும். கண்ணீருண்டு சோகமில்லை, ஆமா மழையுண்டு மேகமில்லை. நீ என்ன எங்க விட்டுட்டு போனியோ அதே இடத்துலதான் நான் இன்னும் இருக்கேன். ஏதோ ஒரு கோவத்துலதான் நீ இந்த முடிவு எடுத்திருப்ப. ஆனா நான் இல்லாம உன்னாலே நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது தமிழ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே எனக்கு நீதான், உனக்கு நான் தான். இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இப்படி நில அழிஞ்சு நிக்குதியா? வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் புக் எடுத்து வச்சு படிக்க தோணல. மம்மி நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நீங்க மண்ட கலந்த கேஸ் மாதிரி வேற என்னமோ பேசிட்டு நிக்குதியா? ஒண்ணில் படி, இல்ல குப்பை மாதிரி கூட்டி போட்டுக்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவு. மம்மி இப்ப ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கறனால பிடிச்சு கொடுக்கலாம். ஓ அப்படியா? அப்படி எதுனா ஐடியா இருந்துன்னா முதல்ல சொல்லிருங்க. நானா இவங்க ஏது பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்கேன். பேரு
கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால குடும்பத்தோட அது வெளியே போயிட்டு வர போகுது. அது ஃபேமிலில யாரையாவது உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? பிரியாக்காவை தெரியும், பிரியாக்கா ஹஸ்பண்ட் தெரியும், கனியை தெரியும், கனிக்கு தங்கச்சி தெரியும். நான் போகலைன்னா நான் பேச மாட்டேன். நீங்க தான் கனிட்ட சொல்லணும் நான் தான் உடையல அப்படின்னு. அது சொந்தக்காரங்க எல்லாம் போறாங்க, நடுவுல நீ என்னத்துக்குன்னு கேட்கேன். மம்மி ஃபேமிலியா போகல, ஊர்லயும் தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. வேணா நீங்க உங்க அண்ணன் மவுண்டே கேளுங்க போன் பண்ணி. யார்கிட்ட டி? விக்கிட்டயா? விக்கிய தானே தான் முத கூப்பிட்டாங்க. அவர் ஸ்கூலே தான் தலைக்கு மேல இருக்கதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு, எங்க போவாரு? அது பிறகு ஆதியை கூப்பிட்டாங்க. அத்தையும் விக்கிய தானே சொன்னதுனால ஆதி போறாரு. மாரி சிவான வர வராங்க. ஆதி போறானா? மம்மி ஆமா. இப்ப நான் போவாட்ட கூட எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா கனி நீங்க ரொம்ப பறந்த உள்ளம் கொண்டவியா, சிறந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க வீட்டுல டெரர் பீஸ் அவளுக்கு தெரியணும்ல. நான் தாமா உடையல, உங்க கூடால எல்லாம் உடதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு உங்க பொண்ணான வாயால கனிக்கிட்ட பேசிருங்க சொல்லிட்டேன். எடி நான் எதுக்கு பேசணும்? மாறி பின்ன டுலைட் மாதிரி நீங்க ரத்த காட்டேரியா அப்பப்ப மாறுவீங்க. ஆனா காலேஜ்ல மட்டும் பிள்ளைகள் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரி நடிச்சிருது. என்ன நீங்க விடாம இருந்துட்டு கனிக்கிட்ட நான் கெட்ட பேர் வாங்குவேன்னு பாத்தீங்களா? ஒழுங்கா நீங்க தான் உடையல சொல்லிருங்க சொல்லிட்டேன். ஐயே என்ன பல்ல கட்டலா இருக்கு ஆதி? ஓஹோ அதானே, என் போனுக்கு யாராவது போன் பண்ணாலே உருன்னெல்லாம் மூஞ்சி போவான். 1000 பல்ப் மாதிரி இப்படி எரியுதேன்னு நினைச்சேன். மன எப்படி நல்லா இருக்குதியா? ஆமா தான் நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? எப்ப ஆதி இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. வாய மூடிட்டி. எல்லாரும் நல்லா இருக்க மனே. அண்ணன் எங்க மக்களே? ரூம்ல அவன் ஒய்ஃபை நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கான். யார் தமிழையா? இல்ல எதையோ நினைச்சு கனவு கண்டுட்டே இருக்கான், அதான் அப்படி சொன்னேன். ஆதி அண்ணன் ஏதாவது டிப்ரெஷன்ல இருந்தானா நீ போய் பேசிக்கிட்டே இரு. உன் அண்ணியை துரத்திட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்பட்டுட்டே இருக்காத. தப்பு செய்யாத ஆளே கிடையாது. கூட இருக்கும்போது வெறுப்பு கொட்டிட்டு நம்ம கூட இல்லாத நேரம் எவ்வளவு வருத்தப்படுவோம். புலம்ப ஆரம்பிக்காத. அனு எங்க? ஏமோனே பிரியா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒண்டர்லா போறாங்களாம். இந்த ஒத்த கால நிக்கா. கனி என்னையும் கூப்பிட்டுருக்கா, நானும் போவேன்னு. கனி மட்டும் இல்லாத சஞ்சயும் கூப்பிட்டுருக்காரு. நானும் முதல்ல போகணுமா, அவங்க ஃபேமிலி ட்ரிப்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காலையிலயும் சீனியர் என்ன பார்த்து வந்துரு ஆதின்னு கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு மேலேயும் எப்படி தட்ட முடியும்? நீ போறியா? ஆமா அத்த, விக்கிய கூப்பிட்டாங்க. விக்கியம் போகலையா? அதுவும் இல்லாம வீட்டுக்கு விருந்துக்கு வந்த டைம் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு காலையில உன் செல்ல மொவன் வேற வந்து சஞ்சய் கூப்பிட்டாங்களா போயிரு அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கான். சரி என் துணைக்கு சிவாயையும் கூப்பிட்டுருக்கேன். இந்த ஒருத்தி நல்லா அலைஞ்சு நின்னு ஆடிக்கிட்டு நிக்கா. அதுக்குதான் போன் பண்ணேன். நான் போறேன்ல, நீ அவளையும் விடு. மாட இன்னைக்கு காலையில யார் கொண்டு விடுவாங்க? ஓ அவர் விடுன்னு சொன்னாதான் இவ விடுவாவ. வாய்க்கண்டியா? எப்போ காலேஜ்ல பாடம் நடத்திய மாதிரி அவள்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்காத. ஆமா எல்லாரும் இவளுக்காண்டி என்னட்டு சண்டை போடுங்க. பியாச்சு வாக்குல இன்னைக்கு ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தாலும் பிடிச்சு கொடுக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன தெரியுமா சொல்ல? நீங்க எதுக்கு கஷ்டப்படுத்தியா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பிடிச்சிட்டு போறேன்னு. நானும் சிவாவும் கார்ல தான் போறோம். அவங்க கூப்பிட்டுருக்காவா? இப்ப நீங்க கார்ல போனா எப்படி இருக்கும்? இல்ல காரை சீனியர் வீட்டுல வச்சிருவோம். அனுவ கிளம்பி நிக்க சொல்லி நான் வந்து கூட்டு போறேன். மொன நீ அங்க இருந்து இங்க வந்து அவளை மறுபடியும் கூட்டு போறியா? என்னைக்காவது ஒரு நாள், இதுல என்ன இருக்கு? சரி மோனே, அப்ப அந்த மாட்டையும் இழுத்துட்டு போ. நான் எங்கேயோ பறக்க வேண்டியவா, இது வயத்துல வந்து பிறந்து படாத பாடாப்பட்டு இருக்கேன். சரி ஆதி, நான் இனிமே பிரியாக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடுறேன். நான் தான் கூட்டு போறேன்ல, அது பிறகு என்ன பயம்? இல்ல மோனே, ஒரு வார்த்தை அவள்கிட்ட சொல்லிட்டேன்னா அவ கொஞ்சம் பார்த்து பாயிடலாம். நீ ஆம்பளை பையன், எப்பவும் கூட இருக்க முடியுமா? சரி அத்த, அப்ப நீ சீனியர்ட்ட சொல்லிடு. சரி மோனே. எதுக்கும் கனிக்கும் ஒரு தடவை போன் பண்ணிடுவோம். அது உங்களுக்கு 100 இயர்ஸ் தெரியுமா? இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். படுறா எனக்கா? அனுக்கு போன் பண்ணேன், வேற யாரு கூட பேசிட்டு இருக்கா போல. என் கூட தான் பேசிட்டு இருந்தாங்க, அத்தை தான் பேசிட்டு இருந்தா. ஆதி காலையில வந்துருவீங்கல்ல? நான் எதுக்குமா, நீங்க ஃபேமிலியா போறீங்க. எத்தனை நாள் ஆதி உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன். பிரியாக்காவும் சஞ்சனாவும் உங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அன்னையில இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்ன கனி, நீ கூப்பிட்டு நான் வந்தேன்னா யாராவது ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா? சஞ்சனா தானே முத உங்களை கூப்பிட்டேன். அதானே, ஆம்பளைங்களுக்கு பொண்ணுங்க எப்பவும் கெஞ்சிட்டே இருக்கணும். கெஞ்ச விட்டு சந்தோஷப்படாது. சரி நீ கெஞ்சு பார்க்கலாம். எது? நீ கெஞ்சுறத பொறுத்து நான் வரலாமா வர வேண்டாமான்னு சொல்றேன். ஓகோ, அடுத்த கையில என்ன மாத்தலாம்னு பாக்குறீங்களோ? அதெல்லாம் இங்க நடக்காது. இத்தனை வாட்டி நான் கூப்பிட்டதுக்கு பிறகு கூட உங்களுக்கு இந்த அணுக்கு இருக்கு. ஆத்தா மலையாறிடாத, 2 பேருமே வரலாம். அது காலையில சஜோ நட்ட அல்லது சஞ்சய் நட்ட சொல்லி அணுவை கூட்டு வர சொல்றேன். இல்ல கனி, நானே கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பனா ஓகே. சரிம்மா, அப்ப காலையில பாக்கலாம், வைக்கவா? பெத்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு படிக்க வைக்க அனுப்பியிருக்காவ. இந்த இருக்க இத்து போன காலேஜ்ல சேர்த்துக்கிட்டு என் ஃபியூச்சரை நாசம் பண்ணிட்டு இருக்கேன்னு காணாதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியே விடணும்னா கூட என்ன அலப்பற பண்ணியாவ. போன் பேசிக்கிட்டு வந்து இருக்குட்டி உனக்கு. போன் இப்படியே போட்டு எங்கேயாவது ஓடிடுவா. ஜெயா மேமா. பிரியா, பிரியா எங்க போய் தொலைஞ்சாலோ? ஹலோ பிரியா இல்லைங்களா?
போனை ரூம்ல போட்டுட்டு கீழே எங்கேயோ போயிருக்கா. எதனா முக்கியமா பேசணும்னா சொல்லுங்க, கொண்டு கொடுக்குறேன். எத்தனை பேர்கிட்ட பேசி என்ன கேவலப்படுத்துது. எல்லார்கிட்டயும் என்ன பாத்துக்கிட்ட சொன்னா என்ன நினைப்பாவ எல்லாரும்? இவ்வளவு வளர்ந்திருக்க பிள்ளைக்கு தன்னை பாத்துக்க தெரியாதான்னு கேப்பாவ. செவ்வா அலப்பிதான். இல்ல சார், பிரியாட்ட பேசியதான் உங்கள்ட்ட சொல்லதான் ஒண்ணுதான். நாளைக்கு வீட்ல இருந்து ட்ரிப் போறீங்க போல. ஆமா மேம், அனுவும் வரதா கனி சொல்லிட்டு இருந்தா. ஆமா, அதுக்குதான் பிரியாட்ட 2 வார்த்தை பேசிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதுக்கு நான் இதை கொண்டு கொடுக்குறேன். பொம்பளை பிள்ளைங்களை வெளியே அனுப்பணும்னா இப்ப எல்லா அம்மாக்களுக்கும் பயந்தானே. பிரியாட்ட பேசுறதும் உங்கள்ட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சொல்லுங்க மேம். இது வரைக்கும் நாங்க இல்லாம ஒத்தையில எல்லாம் எங்கேயும் அனுப்புனது இல்ல. இப்ப அந்த அண்ணனுக்கு என்ன நினைப்பாவ? 18 வயசான பிள்ளைக்கு தன்னை பாத்துக்க முடியாதான் நினைப்பாவ. இதுக்கு மூடிக்கிட்டு வீட்லயே கிடந்து தூங்கி இருக்கலாம். அவளை பாத்துப்பாதான். இருந்தாலும் ஒரே பொம்பளை பிள்ளையா எல்லாரும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். இது எப்ப நமக்கு செல்லம் கொடுத்தது? ஆதி வாராந்தான். இருந்தாலும் கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க மேம். எங்க பொறுப்புல இருக்கும்போது கனி எப்படியோ எங்களுக்கு அதே மாதிரி தான் அனுவோம். பயப்படாம அனுப்புங்க. சரி சார், அப்ப வச்சிடுறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க மேம். பிரியா வீட்டுக்காரர்கிட்ட பேசின பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மம்மி அந்த அண்ணன் என்ன நினைப்பாவ? எட்டு கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னு சொல்லி அனுப்பதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டு, ஒரே பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த மாதிரி பேசுனியா? ஹிட்லர் ஆட்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதியா? வாய அடக்கட்டி. கேக்கதெல்லாம் மனம் போல வாங்கி போட வீட்ல. அந்த மனுஷன் ஊர் உலகத்துல பொம்பளை பிள்ளையே இல்லாத மாதிரி உன்னை பாத்துக்கிட்டு இருக்காரு. குடும்பத்துல ஒரு ஆளை விடாம செல்லம் செல்லம் செல்லம். அப்பப்ப நானும் உன்னை கண்டிச்சு வளர்க்கலன்னு வச்சுக்க, கால் போன போக்குல மனம் போல போயிருப்பேன் நேரம். எப்படி அந்த அண்ணன் கிட்ட என்ன கேவலப்படுத்தியாச்சுலாம்? சந்தோஷம் தானே? ஒரு பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னு சொன்னதுல தப்புனா நீ போவாண்டா, வீட்டுல இரு. மம்மி மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடாதுங்க. அப்ப புக் எடுத்து வச்சு படிட்டு இருந்து. எப்படியாக இந்த டாடிக்கு இவ்ளோ டேஸ்ட் கேவலமா போச்சு? பையன் ஒரு ஹிட்லரை செலக்ட் பண்ணிருக்காரு. ஒழுங்கா செலக்ட் பண்ணிருந்தா இந்த அணுக்கு எப்படிப்பட்ட மம்மி கிடைச்சிருக்கான்? நாளைக்கு இது போனை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு போனாலும் கொள்ளலாம். இல்லன்னா எல்லார் போனுக்கும் போன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். போனை தொட்டு பாருடி, கையை காலையில ஒடிச்சு முறிச்சு வச்சிருக்கேன்.